அவர்கள் தூதருக்கு ஆம்பளை பிள்ளை இருந்தது, பெண் குழந்தைங்க இருந்தாங்க, செய்தி கிடையாது. இன்னும் அதனால அந்த விஷயத்தை நம்ம பின்பற்றினா இது வந்து தீர்மானம் நிச்சயம் பண்றாங்க. அந்த நிச்சயம் பண்ணும்போது பொண்ணு வீட்டுக்காரங்க என்னுடைய பையன் நல்லா படிக்கிறாரு, நல்லா வந்து வேலை திருமண சம்பந்தமாக கண்காட்சி. இப்போ வந்து நிச்சயம் பண்ணும்போது மாப்பிள்ளை வந்து பெண் வீட்டுக்காரங்க தொழில் இருக்கிறாரு, அவர் வந்து ஒரு நபிசர் பண்ணுறாரு, ஒரு 25 பேர் போடுங்க, ஒரு 30 பேர் கேட்காரு. அந்த கேட்குற சூழ்நிலை வந்து அவங்க வீட்டில் வந்து சூழ்நிலை அப்படி குடும்ப சூழ்நிலை இருக்கும்போது வட்டியில் போயிடுது, வட்டியில் போயிடுவாங்க. அந்த வட்டியை வாங்கும்போது வட்டியில் வாங்கணும். அதே போல் அந்த வட்டி வாங்கி திரும்ப கஷ்டமான சூழ்நிலை ஃபேமிலி வந்து யாசகைக்காரங்க பிள்ளைசில் என்னுடைய பெண்ணு அந்த யாசகத்தை கேட்டு திருமணம் செஞ்சு போயிடுறாங்க. இது 2 திருமணம் செஞ்ச பேர் என்ன பண்ணுறாங்க, அந்த மாமியார் குடும்பம் இந்த பொருளாதாரம் இன்னும் வந்து பத்தலை, இன்னும் உங்கள் வீட்டில் போய்ட்டு கேட்டு அதிகமாக வாங்கினு சொல்லிட்டு அதில் குடும்பம் அந்த குடும்பப்படுத்த முடியாமல் பெண்கள் ரொம்ப மன உளைச்சால என்ன பண்ணுறாங்க, தற்கொலை பண்ணிடுறாங்க. அந்த தற்கொலை பண்ணாங்க, யார்ட்டையும் சொல்லாமல் கொள்ளாமல் அந்த பேனலில் ஏற்றி வச்சு என்ன பண்ணுறாங்க, தற்கொலை செஞ்சுறாங்க. இந்த அனைத்துமே கேட்டால் அல்லாஹ் ரசூலை காட்டித்தர வழிமுறை பின்னாடி இந்த அளவு பிரச்சனை இருக்குது. ஆனால் அல்லாஹ் ரசூலை காட்டி திருமணம் செஞ்சிருந்தாக்கா தற்கொலையிலேருந்து மீண்டுக்கணும். தற்கொலை வந்து நிரந்தரம் நடக்கும். அதே போல் வந்து யாசகம் கேட்டு அதே போல் வந்து அந்த சண்டை கணவனுடைய அதே போல் யாசகம் வாங்க மாட்டாங்க. அதே போல் யார் வந்து வட்டி மறுமையில் சைத்தான் திட்டமாக எழுப்பப்படும். இதை அனைத்துமே கேட்டாக்கா அல்லாஹ் ரசூலை காட்டி தராமல் செஞ்சாக்க இது அனைத்து நடக்கும். இதே வந்து காட்டி தந்த போல தர போலக்கா காட்டி தர போலனாக்கா இது அனைத்துமே வந்து நடக்காது. அதே போல் எளிமையாக திருமணம் அல்லோட பறக்கத்து இருக்கும். அதே போல் ஆடம்பர திருமணம் புறக்கணி. இது அனைத்துமே கேட்டாக்கா எளிமையாக திருமணம் சேர்ந்து இப்படிப்பட்ட விளையாட்டுகள் வழிகேடுகளுக்கு நாம எதிர்ப்பு தெரிவிப்போம் என்று சொன்னால் இனி வரக்கூடிய காலங்களில் சிறப்பான ஒரு இஸ்லாமிய சமுதாயத்தை நாம் உண்டாக்கணும். ஒரு காரணம், ஆனா அதையெல்லாம் தடுத்து அதை எதிர்த்து திருமணம் என்பது வரதட்சணை இல்லாமல் நடக்கணும், திருமணம் என்பது ஆடம்பரம் இல்லாமல் நடக்கணும் என்று அதை எதிர்க்கும் பொழுது அல்லாஹ்வுடைய அருள் பொருந்திய மிக சிறப்பான நபி வழி திருமணங்கள் அதிகமாக நடைபெறுது. திருமணம்னாலே அல்லாஹ்வுடைய பரக்கத்தான் ரொம்ப முக்கியம். அப்ப அப்படிப்பட்ட ஒரு விஷயத்துக்கு நாம ஆதரவு தெரிவிக்கணும். இப்படிப்பட்ட விதார்த்திகள் வழிகேடுகளுக்கு நாம எதிர்ப்பு தெரிவித்தோம் என்று சொன்னால் இனி வரக்கூடிய காலங்களில் சிறப்பான ஒரு இஸ்லாமிய சமுதாயத்தை நாம் உண்டாக்குறோம்.
என்ன சொல்றியா? இப்போ எடுத்து பெருசா? பார்த்து அஜி சார் பெருசு பெருசா வண்டி வாங்குறாங்க, கடன் வாங்குறாங்க. இந்த கடன்லாம் வாங்குறாங்க. பெண்ணுடைய வாழ்க்கைக்கு அந்த தற்கொலைக்கு காரணம் கணவன் மற்றும் மாணவருடைய அந்த உண்மை என்னன்னா, அவங்க வளர்ந்துச்சு நீங்கள் கொடுக்கணும், இன்னும் பாதி கொடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க பாட்டுன்னு அவங்க கேட்டுகிட்டே இருப்பாங்க. அதனால அந்த பெண்ணுடைய மனசு காயப்பட்டு கடைசியில் தற்கொலையில் தான் போய் முடியுது. அதனால இதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னா முதல்ல நம்ம வந்து மார்க்க பிரச்சாரத்தை நம்ம கிடையாது, யாசகம் கிடையாது, முக்கியமாக பெண்கள் பாதுகாக்கப்படுவாங்க.